ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி. பேராசிரியர் நிர்மலா தேவிக்கு இன்று தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் அந்த வழக்கு கடந்து வந்த பாதையை பார்க்கலாம். 2018ஆம் ஆண்டு ஏப்ரல் 15ஆம் தேதி மாணவியரிடம் பேராசிரியர் நிர்மலா தேவி தவறாக பேசியதாக சமூக வலைதளங்களில் ஆடியோ வெளியானது. அதற்கடுத்த நாளான ஏப்ரல் 16ஆம் தேதி அருப்புக்கோட்டையில் உள்ள தனியார் கல்லூரி முன்பு பெற்றோர்கள் மற்றும் மாணவிகள் நிர்மலா தேவிக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 6 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு நிர்மலா தேவி கைது செய்யப்பட்டார். இதனையடுத்து இந்த வழக்கின் விசாரணை சிபிசிஐடி காவல்துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டது. நிர்மலா தேவி வழக்கு சம்பந்தமாக அப்போதைய தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சந்தானம் தலைமையில் ஒரு குழு அமைத்து உத்தரவிட்டார். தொடர்ந்து இந்த வழக்கில் காமராஜர் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் முருகன் கைது செய்யப்பட்டார். மேலும் நிர்மலா தேவி வழக்கில் ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி மதுரை நீதிமன்றத்தில் சரணடைந்தார். நிர்மலா தேவி, முருகன், கருப்பசாமி ஆகிய 3 நபர்கள் மீது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட 4 பிரிவுகளில் சிபிசிஐடி வழக்கு பதிவு செய்தது. அதே ஆண்டில் ஜூலை 13ஆம் தேதி 1160 பக்கங்கள் கொண்ட முதற்கட்ட குற்றப்பத்திரிகையை சிபிசிஐடி காவல்துறையினர் விருதுநகர் குற்றவியல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர். செப்டம்பர் 7ஆம் தேதி 2வது கட்டமாக 200 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. 2019ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 12ஆம் தேதி நிர்மலா தேவிக்கு நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கியது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. 6 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த இந்த வழக்கில் ஸ்ரீவில்லிபுத்தூர் மகளிர் விரைவு நீதிமன்றத்தில் கடந்த 26ஆம் தேதி தீர்ப்பு வழங்க இருந்தது. ஆனால் நிர்மலா தேவி உடல்நலக்குறைவு காரணமாக ஆஜராகாததால் தீர்ப்பு 29ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இதனையடுத்து இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி பகவதி அம்மாள் 2 மற்றும் 3வது குற்றவாளிகளான முருகன் மற்றும் கருப்பசாமியை நிரபராதிகள் என கூறி விடுதலை செய்தார். கல்லூரி பேராசிரியை நிர்மலா தேவி குற்றவாளி என்றும் 5 பிரிவுகளின் கீழ் அவருக்கு தண்டனை வழங்கப்பட உள்ளதாகவும் அறிவித்தார். இதனை ஏற்றுக்கொண்ட நிர்மலா தேவியின் வழக்கறிஞர் சுரேஷ் நெப்போலியன் தண்டனை வழங்குவதற்கு முன்னதாக தங்கள் தரப்பு வாதங்களை முன்வைக்க அவகாசம் வேண்டியதால் தண்டனை விவரங்கள் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு வழங்கப்படும் என நீதிபதி கூறினார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் கருப்பு ஞானியார். ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி.